தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாம் நற்கருணை மன்றாட்டு செக்ஷனில் இருக்கிறோம். இந்த நற்கருணை மன்றாட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய செக்ஷன். அது அதுலேயும் நம்ம அதை பிரிச்சிருக்கோம். அந்த நற்கருணை மன்றாட்டினுடைய செக்ஷன் அப்படின்றது அது பெரிய செக்ஷன் அப்படின்றதுனாலேயே இட் ஷுட் நாட் பி ரஷ்ட். அந்த ஜெபத்தை ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். நம்மளுடைய மனசிலிருந்து துதி எழணும். அப்போ துதி எழுந்து நம்பிக்கையோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னா அது எழுப்பப்பட வேண்டும். அதனாலவே இந்த வார்த்தைகள் மெதுவாக புரிகிற மாதிரி பொருள் உணர்ந்து ஜெப உணர்வோடு சொல்லப்பட வேண்டியது. அதனாலே குருவானவர் இதை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடக்கூடாது. ஆளுங்களுக்கு கேட்கணும். த ஃபெய்த்ஃபுல் ஷுட் ஹியர் இட். ஃபாதர் என்ன ஜெபிக்கிறாரு, என்ன நினைவுபடுத்துகிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். GIRM நம்ம எடுத்திருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த ரோமன் மிஸ்ஸல், திருப்பலி நூலை நாம் பயன்படுத்துறதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் 78 பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். த சென்டர் அண்ட் ஹை பாயிண்ட் ஆஃப் தி என்டையர் செலிப்ரேஷன். திருப்பலி என்னும் அந்த முழுமையான அந்த செலிப்ரேஷனுடைய சென்டர், மையமும் அதனுடைய உச்சமும் என்னன்னா இந்த நற்கருணை மன்றாட்டு தான். ஸோ த ப்ரீஸ்ட் ஷுடன்ட் ரஷ் த்ரூ திஸ் ப்ரேயர் வேர் நோ ஒன் கேன் ஃபாலோ. யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மாதிரி இது ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. இது மெதுவாக போக வேண்டியது. புரிந்து அர்த்தம் தெரிந்து ஜெப உணர்வோடு போக வேண்டியது தான் இந்த நம்பிக்கையின் மன்றாட்டில் இந்த தொடக்க உரையும் இல்லை நம்பிக்கையின் மன்றாட்டு மொத்தமாக. அப்போது குருவானவர் மீது பெரிய ஒரு பாரம் இருக்குது. அந்த பாரம் என்ன, ஆளுங்க அங்கெங்கெல்லாம் அவங்களுடைய கவனம் சிதறலாம், வேடிக்கை பார்க்க அவங்களுக்கு மனசு தோணலாம். ஆனால் அது அப்படி தோணாதவாறு, அப்படி அவர்கள் சிந்திக்காதவாறு, அப்படி அவர்களுடைய கவனம் சிதறாதவாறு ஃபாதர் என்ன பண்ணணும், எல்லாரையும் சேர்த்து அணைக்கும்படி அவருடைய வார்த்தைகள் இருக்கணும், அந்த ஜெப உணர்வு இருக்கணும். அது யார் மாதிரி அப்படின்னு திருச்சபை சொல்லுது. அதாவது இயேசு கிறிஸ்து சிதறுண்ட மக்களை எவ்வாறு ஒன்று சேர்க்க பாடுபட்டாரோ, ஒன்று சேர்க்க அவர் பாடுபட்டாரோ, அப்படி ஒன்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு, அதனுடைய கடமை, அதனுடைய பாரம் இப்பொழுது குருவானவர் திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவருக்கு இருக்கு. இந்த மக்கள் பல உணர்வோட, பல வேதனையோட, பல நம்பிக்கையோட, பல விதமான சிந்தனைகளோடு அங்கே நிற்கும் பொழுது அவர்களை ஒன்று திரட்டி ஜெபிக்க உணர்வு தூண்டுவதாக இருக்க வேண்டும் ஃபாதருடைய ஜெபம். அப்போ கிறிஸ்துவை அங்கே முன்னிறுத்துகிறார் ஃபாதர். அதே பாரம் கிறிஸ்து திருச்சபை ஒன்று சேர்க்க என்ன பாரப்பட்டாரோ அதே பாரம் இப்பொழுது குருவானவருக்கு இருக்கு. ஏன் இந்த நன்றி சொல்ல வேண்டும்? இதற்கு ஒரு 5 காரணங்கள் இருக்கு. இனி நம்ம செய்ய போகிற 5 விஷயங்கள் வானதூதர்களின் நிலையான முழுமையான ஆண்டவர் முன்னால் அந்த அவங்களுடைய துதி இருக்குது. வானதூதர்களுடைய துதி அது நிலையானது, அது முழுமையானது. அப்படி ஒரு நிலையான முழுமையான நன்றியோடு சேர்த்து பாடலோடு சேர்த்து நாமும் நன்றி சொல்ல போகிறோம். அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் இப்படி ஒரு வாய்ப்பை தந்ததற்கு. 2வது, தூய ஆவியானவரை அழைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய அந்த அப்பம் ரசம் இயேசுனுடைய சரீர ரத்தமாக நமக்கு மாற்றி தருவதற்காக நன்றி சொல்ல போகிறோம். இனி அதனுடைய பிரசன்ஸ் தூய ஆவியானவர் யாரை கொண்டு வர போகிறாரு? கிறிஸ்துவையே அங்கே கொண்டு வர போகிறாரு. இது நடக்க போகுது. அதனால் நம்ம நன்றி சொல்கிறோம். நம்ம ஒரு லெட்டர் எழுதுவோம் இல்லையா, தேங்கிங் யூ இன் அட்வான்ஸ். அப்படி ஒரு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. நாம் முந்தின நாள் சொன்ன இது வெறும் ஒரு தேங்க்யூ நோட் கிடையாது, உள்ளத்தின் ஆழத்தில் வர ஒரு நன்றி உணர்வு. சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு சொல்கிற ஒரு தேங்க்ஸ் கிடையாதுங்க, ஆண்டவருக்கு சொல்கிற ஒரு தேங்க்ஸ் அப்படின்றது. 4வது காரணம், கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்து தந்தையான ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அந்த நிலையான பலியில் பங்கு பெற நம்மையும் அழைத்திருக்கிறார் ஆண்டவர், அதற்காக நன்றி. 5வது காரணம், திருச்சபையாக இருந்து திருச்சபைக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த ப்ரேயர் ஆஃப் இன்டென்ஷன் நம்மளுடைய திருத்தந்தைக்காகலாம் ஜெபிப்போம் இல்லையா, அது ஒரு பெரிய செக்ஷன். திருச்சபைக்காக ஜெபிப்போம், அந்த உலகத்தில் வாழ திருச்சபைக்காக ஜெபிக்க போகிறோம், உத்திரிக்கை செல திருச்சபைக்காக ஜெபிக்க போகிறோம். உலகத்தில் வாழ்கிற நம்மளுடைய இந்த திருச்சபையும் உத்திரிக்கை செல திருச்சபையும் போக வேண்டிய நிலையான திருச்சபை, அதை நினைக்க போகிறோம். ஆண்டவரே அப்படி ஒரு இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீரே, நன்றி. ரொம்ப ஆழமான உணர்வு இருந்தால் தாங்க இதை சொல்ல முடியும். ரொம்ப ஆழமான ஒரு உணர்வு இருந்தால் தான், அந்த இமோஷன் இருந்தால் தான், அந்த ஒரு விகாரம் உள்ளத்தில் இருந்தால் தான், வெறும் மேலோட்டமான ஒரு விகாரம் அல்ல, உள்ளத்தில் அந்த விகாரம் இருந்தால் தான், ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சாதான் இந்த நற்கருணை மன்றாட்டில் கவனம் சிதறாமல் பங்கெடுக்க முடியும். அப்போ கவனம் சிதறும் நபர்களையும் சிதறாமல் பார்க்க வேண்டியது குருவானவருடைய அந்த வார்த்தைகள் புரிந்து மெதுவாக
ஜெப உணர்வோடு சொல்கிற வார்த்தைகள். அப்போ ஜெப உணர்வோடு ஃபாதரும் இதை நடத்த வேண்டும். ஜெப உணர்வோட, அந்த சிந்தனையோட, அந்த நன்றியோட நாமும் பங்கெடுக்க வேண்டும். திருப்பலியில் மட்டுமல்ல, திருப்பலியை தவிர்த்தும் எப்பொழுதும் அந்த நன்றியின் உள்ளம், ஆண்டவரோடு உள்ள அந்த நன்றியின் உள்ளம் களையாதிருப்போம். இன்றைய நாளும் நன்றியை பற்றியே சிந்திங்க. உங்களுடைய நாளில் ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, இறைவனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள். பவுல் சொல்கிற பாரு 1 தெசலோனியன்ஸ் 5வது அதிகாரம் 15, 16, 17, 18 திருவசனங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூடுங்கள். இன்றைய நாளில் என்ன நேர்ந்தாலும், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நன்றி சொல்லி பாருங்கள். ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் நன்றி சொல்லி பாருங்கள். வறுமைக்கும் வளமைக்கும் நன்றி சொல்லி பாருங்கள். அது உங்களுடைய ஒரு பழக்கமாக மாறட்டும். அது உங்களுடைய ஒரு நேச்சர், இயல்பாக மாறட்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அனைத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.